ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். எனவே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையை மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஜென்ரலாக அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களோட ஹோரோஸ்கோப்பில் அன்றைய தேதிகளில் அல்லது அன்றைய கோச்சாரம், தற்கால நடப்புகள் இருக்கக்கூடிய தசாக்கள், இதையெல்லாம் பற்றி ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கான மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாதிரியான பல குறிப்புகள் நம்ம வீடியோக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம எடுக்கக்கூடிய ஜோதிட வகுப்புகள் பிற்காலத்தில் கூடிய சீக்கிரமே எடுக்க போகிறோம். அப்போது அந்த மாதிரியான நேரங்களில் ஜோதிடம் பயிலும் மாணவர்களுக்கு நம்ம இப்போ இந்த வீடியோக்களில் கொடுக்கக்கூடிய பல குறிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். பல தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே வரும். இந்த தகவல்களெல்லாம் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் ஜோதிட வகுப்புகளுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்கிறோம். சரி, நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சனிக்கான வழிபாடு, எப்பப்பெல்லாம் சனி வழிபாடு பண்ணணும், எப்பப்பெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் விரிவாகவும் பார்ப்போம். சனி காலபுருஷ தத்துவத்தின் 10-11 உடையவர். அப்போ கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. அந்த ஜீவனத்தை வைத்து ஈட்டக்கூடிய லாபத்தை சொல்லுபவனும் சனியே. இவர் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தினுடைய கர்மாக்கள் என்னவோ, அந்த கர்ம பதிவுகள் என்னவோ, அந்த கர்மாக்களையெல்லாம் களையக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வருவது. அதனால தான் அது கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கியிருக்கார். அதே மாதிரி கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் என்னென்ன செயல்கள் செய்கிறீங்களோ அந்த செயலுக்கு தகுந்த நல்வினை அல்லது தீவினை, நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு தகுந்த தக்க பலன்களை கொடுப்பவர் அப்படின்றதும் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு மட்டுமே அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை சனி பகவானுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தில். சரி, இப்பேற்பட்ட சனி பகவானை எப்பப்பெல்லாம் வணங்கணும், எப்பப்பெல்லாம் அவருக்கான தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் லக்னம் ராசி ரெண்டுக்குமே தனித்தனியாக பார்க்கணும். ஈவன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இருந்தாலும் எப்படியெல்லாம் இருக்கணும். ஏன்னா ராசிப்படி வர்றது அப்படின்றது குறுகிய காலத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. லக்கணப்படி வர்றது அப்படின்றது பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அது ரெண்டையுமே தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவுடைய ஒரு சாராம்சம். சனி பொதுவாக 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு செக்மெண்ட். அப்போ அந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது 4 சுற்றுகளாக வரக்கூடியது. ஒரு சுற்று அப்படின்றது முதல் சுற்று மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நுங்கு சனி அப்படிம்பாங்க. 4 மாரக சனி அல்லது மரணச்சனி. இதுக்கு ஒரு 30 வருஷம், இதுக்கு ஒரு 30 வருஷம், இதுக்கு ஒரு 30 வருஷம், இதுக்கு ஒரு 30 வருஷம். மொத்த ஆயுள் காலம் 120. நம்மளுடைய விம்சோத்திரி தசாக்கள் 120 வருடங்கள். அப்போ அந்த வருடங்களுடைய கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது காலதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நிலைப்பாட்டை வைத்து 120 அப்படின்றது பூரண ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வழங்கக்கூடிய ஆயுளின் தன்மை அப்படின்றது இந்த சனியினுடைய இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய கால அளவை கொண்டுதான் அந்த சனியினுடைய 30 வருட கால அளவை கொண்டு ஒவ்வொரு சுற்றிலையும் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்றது தான் இந்த சனியை வச்சு தான் ஆயுளும் குறிக்கப்படுறது. ஏன்னா அவர் தான் ஆயுள்காரகன், ஜீவனக்காரகனும் அவனே, ஆயுள்காரகனும் அவனே. 8ஆம் அதிபதி கெட்டு போய் சனி நல்ல முறையில் இருந்தாலுமே அந்த ஜாதகரை நெடிய நாட்கள் வாழ வைப்பார். 8ஆம் ஆதி கெட்டு போயிட்டு லக்னாதியும் கெட்டு போய் சனி ஓரளவுக்கு நல்ல சுபத்தன்மையோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மத்தியமா இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அந்த ஜாதகரை வாழ விடுவார். சனி முக்கியமாக கெட்டு போயிட்டார் அப்படின்னா லக்கணம் நல்லா இருக்கணும், 8ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இப்போ இவங்க 2 பேருமே நல்லா இருந்தால் தான், சனி நல்லா இல்லைன்னா கூட இந்த ஜாதகருக்கான வயது அப்படின்றது மத்தியம ஆயுளை தாண்டிய வயது அப்படின்னு சொல்லுவோம். 3 பேருமே நல்லா இருந்தாங்க,
எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போதைய பூரண ஆயுள் அப்படின்றது வந்து 70க்கு மேலே யாரும் தாண்டதில்லை. 70, 80, 90 போதே அந்த 3வது சுற்று நுங்கு சனி அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக வந்து அது காலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வருது. அப்போ ஆயுள்காரர்களுடைய ஆயுளும் இப்போ நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருது இல்லையா. இருந்தாலும் அவர் வந்து ஒரு ராசியை தாண்டதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷம்ன்றது வந்து இந்த காலவருஷ தத்துவத்தை சுற்றி வரக்கூடிய 12 ராசிகளை சுற்றி வரக்கூடிய காலம் அப்படின்றது வந்து 30 ஆண்டுகள். அப்போ அந்த 30 ஆண்டுகளை வைத்து ஒவ்வொரு சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று. அப்போ இந்த முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது 7.5 சனி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசினியர்களுக்கு தான் இப்போ வந்து முதல் சுற்று 7.5 சனி, அதாவது 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. இங்கே சனி இருக்க. இப்ப இந்த சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து 7.5 சனி அப்படின்றது வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வரக்கூடிய அமைப்பு, ராசியில சனி வரக்கூடிய அமைப்பு, ராசிக்கு 2ஆம் இடம் சனி வரக்கூடிய அமைப்பு அப்படின்றதுதான் இந்த 7.5 ஆண்டுகள் வந்து 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய சனி அப்படின்றது வந்து அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ராசிக்கு 7, 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய சனி அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் அஷ்டம சனி. அதே மாதிரி இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அப்படின்றது வந்து கண்ட சனி. கண்ட சனினா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி அப்படின்றது நமக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது. ஒரு ஜாதகத்துல லக்னமாகவும் சரி ராசியாகவும் சரி அதற்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துது. அதாவது ஒரு வாழ்க்கையினுடைய பகுதி முடியக்கூடிய ஒரு அமைப்பு நேர் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு 60 வயசு இருக்கு அப்படின்னா 60 வயசுல வந்து 30 வயசு முடியுது, 80 வயசுல 40 வயசு முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அதை கண்ட சனி அப்படின்னு சொல்றோம். அதற்கடுத்து வரக்கூடியது அட்டம சனி அப்படின்னு சொல்றோம். இந்த அஷ்டம சனி அப்படின்றது வந்து 8ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 2, 3, 4ஆம் இடத்துல வரக்கூடியது இந்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8, இதற்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 4. அந்த 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வர்றதுனால அர்த்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அர்த்தம்னா பாதி, பாதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே எப்பப்ப வரும், எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்துல சந்திரன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து. சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அது விரய சனி. 12ஆம் இடம் அப்படின்றது வந்து விரயம். 1ஆம் இடம் அப்படின்றது வந்து ஜென்மம். 2ஆம் இடம் அப்படின்றது வந்து பாவம். இந்த 3 கேட்டகரியில வந்து முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று. அப்ப இந்த முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த காலத்துல வரும், எந்த வயசுல வரும் அப்படின்னா பிலோ 30, அதாவது வந்து 30 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியது. 25லையும் வரலாம், 25 வயசுலையும் வரலாம், 20 வயசுலையும் வரலாம். பிறக்கும் போதே கூட ஜென்மச்சனியில பிறக்கலாம். அப்ப அந்த பிறக்கும் போதே ஜென்மச்சனியில பிறக்கிறவங்களுக்கு 2வது சுற்று அப்படிங்கிறது வந்து 30வது வருஷத்துலேயே வந்துடும். அல்லது இப்ப இந்த கும்பராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த சனி இங்க எல்லாம் இந்த 8 ராசியை கடந்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா 8, 2, 16, 8, 4, 20 வருஷத்துல தான் வந்து முதல் சுற்றே வரும். அப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் வரக்கூடிய சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து முதல்ல இருந்து 1ல இருந்தே பார்த்துட்டு போயிடுவாங்க. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய சனி, ஜென்மத்தில் வரக்கூடிய சனி, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி, 12 வரையும் 1 ஜென்மம், 2 பாவம். அப்ப இந்த நிலைப்பாட்டில் வரக்கூடிய சனி அப்படின்றது தான் 7.5 சனி. இந்த 7.5 சனி வரும் காலம் நம்ம வந்து சனி வழிபாடு செய்யலாமா? இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஜிக் கான்செப்ட். வீடியோனுடைய முக்கிய சாராம்சமே இங்கே தான் இருக்கு. இதை தான் நம்ம சொல்றதுக்கு வந்திருக்கோம், தெளிவான முறையிலையும் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது சனியினுடைய வழிபாடு செய்யலாமா அப்படின்றது பொதுவாக வாரம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவும் லாஜிக்காகவும் யோசிச்சோம் அப்படின்னா, சனி சந்திரனை நெருங்கி வரக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஜென்ம நட்சத்திரமாக வந்து இப்போ சதயம் எடுத்துக்கலாம். சதயத்தில் தான் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜென்ம நட்சத்திரம் வந்து சதயமாக இருக்கிறது. சதயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய
27வது நட்சத்திரம் அப்படின்றது வந்து 26வது நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய 27, 26, 25, இப்ப 27 அப்படின்றது வந்து அவிட்டமா வரும், 26ங்கிறது வந்து திருவோணமா வரும், 25 அப்படிங்கிறது வந்து உத்திராடமா வரும். இப்ப 25 உத்திராடம், 26 திருவோணம், 27 அவிட்டம், 1 வந்து சதயம். அப்ப இந்த இடத்துல வரும் பொழுது இந்த 25 அப்படின்னு சொல்லக்கூடியது 7வது நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட தகவல்ல நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 25வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம். இப்போ இவருக்கு வரக்கூடிய 2வது நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் 26வது நட்சத்திரம் வந்து 25வது வரும், அது வைநாசிகமா வரும். அதே மாதிரி இவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 26வது நட்சத்திரம் அப்படின்றது வந்து வைநாசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் வரும், 25, 26, 27. அப்ப அங்கதான் விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருது. அப்ப அந்த விரயச்சனி அப்படின்றது வந்து அந்த ஜென்மத்தை நோக்கி சந்திரனை நோக்கி வரக்கூடிய சனி, சந்திரன் மேல இனிமேல் டிராவல் பண்ணக்கூடிய சனி. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சுற்றாக இருந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும், நம்ம கடுமையாக பாதிக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான வசதியிலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் இறங்கி வரக்கூடிய அமைப்புலையும் வசதி வாய்ப்புகளை வந்து கொஞ்சம் குறைச்சி காணப்படக்கூடிய அமைப்புலையும் அவங்க ஓரளவுக்கு வந்து தெளிவான முறையிலையும் கொஞ்சம் யதார்த்தமான வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த யதார்த்தமான வாழ்க்கையை வந்து சுருக்கி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும், தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பிலையும், உடல்நிலை சரியில்லாத அமைப்பு, ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சனி வர்றார். அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விரயத்தை கொடுக்கணும். விரயம் மீன் எது வேணாலும் இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம். ஒரு 15 வயசு 17 வயசு 19 வயசு பொண்ணாக இருந்து 7.5 சனி வருது அப்படின்னா அந்த 12ஆம் இடத்தில் வரக்கூடிய 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 25, 26, 27 நட்சத்திரங்களுக்குள் உள்ள போகும்போது 25 அப்படின்றது வந்து 7 வதைத்தாரை தாராவளங்களை வரும் பொழுது அந்த வதைத்தாரை 28 அப்படின்றது வந்து மைத்திரமா வரும். ஆனா மைத்திரமா வர்றதுங்கிறது வந்து இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது நட்சத்திரமா வரக்கூடிய அந்த தனத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு வந்து அது 25வது நட்சத்திரமா வரும், 25வது நட்சத்திரமா வரும்போது அது வைநாசிகமா வரும். அப்போ அவங்களுடைய வாக்கு, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வருமானம், இதையெல்லாமே அவங்க வந்து 17 வயசு 19 வயசுல யாரும் வருமானம் சம்பாதிக்க போறதில்ல. மற்றபடி வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு முக்கியம். அந்த இடத்துல 19 வயசு 20 வயசுல வந்து படிப்பு முக்கியம். அதே மாதிரி அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த பருவ மாற்றங்களுக்கும் அந்த சனி ஓரளவுக்கு தீமையை விளைவித்து இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசயன போகத்துக்கு அந்த சனி வரும் பொழுது பெயர்களையும் அவப்பெயர்களையும் சிரமங்களையும் தேவையில்லாத தேவையற்ற சங்கடங்களையும் மனச்சங்கடங்களையும் உருவாக்குவர் அந்த 7ஆம் இடத்திற்கு. அதாவது 7.5 சுற்றுல வந்து முதல் சுற்றுல வரக்கூடிய சனி 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி. அப்ப இந்த நேரங்களில் போயிட்டு நம்ம வந்து சனி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஜிக்கா யோசிக்கும் போது சனி வந்து சந்திரனை நெருங்கி வர்றாரு. அப்போ உங்க உடல்லே வந்து அந்த சனியினுடைய வைப்ரேஷன் இருக்கு. அப்ப அந்த சனியினுடைய வைப்ரேஷன் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே ஏற்கனவே வந்து அந்த சனிக்கான வழிபாடுகளுக்கான மூல மந்திரங்கள், பீஜாசாரங்கள், அதே மாதிரி வந்து அதனுடைய காயத்ரி மந்திரங்கள், அவருக்கான நாமாவளிகள் எப்பவுமே இந்த கோவிலில் வந்து ஒவ்வொருத்தரும் அர்ச்சனை பண்ணும் பொழுதும் சனீஸ்வராய நமக அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திர சொல்கள் வந்து ரெகுலராக வந்து அதை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த சனியினுடைய வைப்ரேஷன் அது சாதாரணமாக ஆகம விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட கோயிலாக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து தனியார் கோவில்கள், அது இது வந்து சனிக்கான கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சனி கதிர்வீச்சுக்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து இயற்கையாகவே அந்த சனியினுடைய கதிரலைகள் நிறைய இருக்கும், அந்த வைப்ரேஷன் நிறையா இருக்கும். அது இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த சனிக்கான வழிபாடுகள் நித்தம் நடந்துட்டு இருக்கும்போது, பூஜை புனஸ்காரங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மந்திர சொற்களுடைய வலிமை அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஏற்கனவே இவங்க உடல் மேலே இருக்கக்கூடிய சனியினுடைய வைப்ரேஷனோ கோவிலில் இருக்கக்கூடிய சனியினுடைய வைப்ரேஷன் அதிகமாகும் போது மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வரும். இன்னும் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கண்டிப்பாக வந்து கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சனி வந்து உடலோடு சேரக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோகாரகன் உடல்காரகனோடு சேரக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது
ஏழரை சுற்று வரும் பொழுது 12ஆம் இடம் ஜன்மம், ஜன்மத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனி. இந்த 3 இடங்கள்லையுமே சனியினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் போயிட்டு வர்றது தான் பெட்ரு. நிறைய டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது தான் பிரச்சனையவே சந்திக்கிறாங்க. அதுவும் வந்து இந்த டிராவலிங்கில் வரும்பொழுது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் ஏழரை சனி முதல் சுற்றில் இருக்கும் பொழுது. அப்போ பொதுவாக இப்போ இதில் வந்து கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், அப்போ இதெல்லாம் டிரைவருக்கெல்லாம் ஏழரை சனி வந்துன்னா அவங்கள வண்டி ஓட்டாமல் நின்னாலோ, அதை இப்போ ஃப்ளைட் ஓட்டாமல் நின்னாலோ, அல்லது வந்து பேருந்துகளோ இயக்காமல் நின்னாலோ, ஏன்னா வண்டி வாகனங்களில் விபத்து வரும்னு சொல்லிடுறோம் இல்லையா. அப்போ அந்த வண்டி வாகனங்களில் விபத்து வரும்பொழுதும் அந்த லாரி ஓட்டுறவங்க, ஃப்ளைட் ஓட்டுறவங்க, மற்ற வாகனங்களை ஓட்டுறவங்களாம் இயக்காமல் நின்றுட்டாங்கன்னா உலகம் ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்தை அங்கே கொண்டு போகக்கூடாது, கருத்தை நம்ம இங்கே கொண்டு வரணும். சைக்கிள் ஓட்ட தெரியாத குழந்தைக்கு வந்து சைக்கிள் ஓட்டி போய் ஆக்சிடென்ட் ஆகுது. சனிச்சந்திரனாலே மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி வந்து லேசினஸ், மிக பொறுமையாக மெதுவாக சனி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. சனி இந்த இடத்துல மூலத்திரிகோணம், சந்திரன் இந்த இடத்துல மூலத்திரிகோணம் ஆட்சி. இந்த இடத்துல உச்சம். அப்போ 4ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடியதும் இந்த சந்திரனுக்கு சனி அப்படின்னு, அதாவது சனிக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஆட்சி மூலத்திரிகோணம். அப்போ இங்க வலுவடையக்கூடிய சனியும் இங்க வலுவடையக்கூடிய சந்திரனும், இந்த சந்திரனுக்கு சனி அப்படின்றது வந்து 8. அப்போ 6, 8 தான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தொழில் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி வெல்லக்கூடியது. எதிரின்றது வந்து வேற எங்கேயும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரி தான். நம்மளையே வந்து சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய நேரமும் வீணாகக்கூடிய அமைப்பு தான் அந்த 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு கரியரை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருத்தரை வீழ்த்தக்கூடியது, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சனிச்சந்திரன் நினைவில் வந்து போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடியது மீண்டும் சனி பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வண்டி ஓட்ட தெரியாதவங்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு அவன் போய் ஆக்சிடென்ட் பண்ணுவான். ஆஸ் யூஷுவலாக வந்து இருக்கக்கூடிய லாரி டிரைவர்ஸுக்கு வந்து ஏழரை சனி வருது அப்படின்னா டிரைவராக போகிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 19 வயசு 20 வயசுக்கு மேலே தான் வந்து கிளீனராக போய் அதுக்கப்புறமா டிரைவராக போவாங்க. அது 2ஆவது சுற்றில் வரும். 2ஆவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு, இந்த முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிகப்படியான பாதிப்பை தரக்கூடியவராக இருப்பார். 2ஆவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு அவர் தான் வண்டி ஓட்டணும், அவர் தான் ஃப்ளைட் ஓட்டணும், அவர் தான் கார் ஓட்டணும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து திருமணம், குழந்தை பேர், வேலை, அதே மாதிரி தொழிலில் லாபம். ஏன்னா இவர் தான் கர்மக்காரனாச்சு. முதல் சுற்றில் வந்து வச்சு செஞ்சிருவார், 2ஆவது சுற்றில் வந்து அள்ளி தருவார். அப்போ அந்த அள்ளித்தரக்கூடிய சுற்று 2ஆவது சுற்றாக இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி வந்து ஏர்ஹோம், அதாவது வந்து இப்போ நமக்கு வந்து ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டுகள்லாம் வந்து 30 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. 25, 27க்கு மேலே தான் வந்து பைலட்ஸே வருவாங்க. 16 வயசு பையன்கிட்ட ஃப்ளைட்டை கொடுக்க மாட்டாங்க. 17 வயசு பையன்கிட்டயோ 16 வயசு பையன்கிட்டயோ ஃப்ளைட்டை கொடுக்க போகிறதில்ல, காரை கொடுக்க போகிறதில்ல. அப்படி கொடுத்தா தான் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இதையும் வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு சொல்லணும் மற்ற ஜோதிடர்களும். அப்போ வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம், மனசளவில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உடலளவில் பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் கோளாறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலிப மாற்றங்கள், அதாவது பருவ கோளாறு மாற்றங்களில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். எங்கே முதல் சுற்றுல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும், ஜென்மத்தில் வரக்கூடிய சனியும், 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனியும், இதற்கு வந்து சனி வழிபாடு அப்படின்றது வந்து அவ்வளோவா பெருசாக வந்து நமக்கு எடுக்காது. அப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம தெளிவாக பார்க்கலாம். எப்பப்போ சனி வழிபாடு செய்யணுங்கிறதையும் சொல்லிடலாம். அந்த ஏழரை சுற்றுல வந்து 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுதும், தன்னுடைய ஜென்மத்தின் மேலே சந்திரன் மேலே சனி வரும் பொழுதும், சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல வரும் பொழுதும் முழுமையாக இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உணவு, எப்போ ஃபுட்டு தான் அவர், ரத்தம், நமது உடம்புல இருக்கக்கூடியது ரத்தம். சனி அப்படின்றது வந்து கபம், பித்தம், வாயு. இப்போ இவங்க 2 பேருமே வந்து அதிகப்படியான பசியை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ரத்தத்தில் வந்து இந்த வாதம், பித்தம், கபம் சூடேற்றக்கூடிய அமைப்பை வந்து இந்த சனி செய்வார். பாருங்க, 12ஆம் இடத்துல வரக்கூடிய ஏழரை சனி அப்படின்றது வந்து அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தோம்னா ரிசர்வ் டைப்பில் இருக்கும். தேவையில்லாமல் கோவப்படும், தேவையில்லாமல் சண்டை இருக்கும், தேவையில்லாமல் மன சஞ்சலத்துக்கு உருவாகும். அப்போ இதெல்லாம் வந்து சனி சந்திரனை நெருங்கும் போது செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சனி வழிபாடு அப்படின்றது வந்து மேலும் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனோம்னா சிரமங்களை தான் கொடுப்பார். அப்போ அதிலிருந்து விடுபடக்கூடியது அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் வந்து நம்மளுடைய வழிபாடுகளும் பரிகாரங்களும் அமையும்.
என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி அப்படின்னாலே கர்மக்காரகன், 10க்கும் 11 கூடியவன். அப்போ கர்மக்காரகன் அப்படின்னா சனி கடினமான உழைப்பாளி, நேர்மையான உழைப்பாளி, விடாப்பிடியான உழைப்பாளி. அதே மாதிரி வந்து டெடிகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தன்னிடம் வஞ்சம் இல்லாத ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த உழைப்பாளிக்கு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பசி. அப்போ அந்த பசிப்பினி அப்படின்னு சொல்லக்கூடியது 7ரை சனியில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு அமைப்பை இவங்க வந்து நிவர்த்தி பண்ணாங்க அப்படின்னா, நல்லா உத்து கவனிங்க. ஒரு 16 வயசு பையனுக்கோ அல்லது 20 வயசு குழந்தைக்கோ அல்லது 25 வயசு குழந்தைக்கோ முதல் சுற்று வருது அப்படின்னு சொன்னோம்னா, அது வரைக்குமே சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப லாஜிக்காக தெளிவான முறையில் வந்து ஒவ்வொரு ஜாதகரையும் அணுகி பார்த்து நம்ம அந்த தகவல்களை வந்து சேகரிச்சது நம்ம ஒரு வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய சனியும், இந்த இடத்துல வரக்கூடிய சனியும், இந்த இடத்துல வரக்கூடிய சனியும் அப்படின்றது 7ரை சுற்றில் வரக்கூடிய முதல் சுற்று சனியில் பார்த்தோம் அப்படின்னா, அது வரைக்கும் குழந்தைய சாப்பிட்ருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, அப்போ அதான் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போதைக்கப்போ போட்ட ஜூஸ் கொடுங்க, அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஆகாரங்களை கொடுங்க, அல்லது அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகாரங்களை கொடுங்க. அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அப்படியே தொட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த 7ரை சனி சந்திரன் மேலே அந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. இது முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் சரி, 2வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் சரி, 3வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது எப்போவுமே சந்திரன் மேலே சனி வரும் பொழுது சாப்பாடு அதிகமாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாருமே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சந்திரன் மேலே சனி வரக்கூடிய காலம் அதிகப்படியான உணவு எடுக்கக்கூடிய காலம். அப்போ அந்த ஜாதகருக்கே பசி பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்குறார் சனி. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு அந்த பசிப்பினியை போக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 7ரை சனி வரக்கூடிய காலங்களில் நம்ம கோவிலுக்கு அதிகமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே போய் செய்யக்கூடிய செலவை நம்ம வந்து மற்ற சக மனிதர்களுக்கு, சக உயிரினங்களுக்கும், அந்த ஒவ்வொரு உயிர் நேயத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, காகத்துக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. காகத்துக்கு என்னென்ன வைக்க சொல்லியிருக்காங்க? சாதம், வெள்ளை சாதம், அதில் தயிர் போட சொல்லியிருக்காங்க. தயிரை ஊற்றி அப்போ அதில் வந்து எள்ளு தூவி காலையில், சனிக்கிழமை காலையில் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய அந்த பறவையானது முதல்ல எடுத்தோடனே சாப்பிட்றாரு. யதார்த்தமாக நீங்கள் வந்து எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுனால அது வந்து கூடி வாழ்ந்து, அதாவது எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் ஒரு வகையில் ஏற்கக்கூடிய விஷயம். ஆனாலும் அது முன்னெச்சரிக்கை உள்ள ஜீவன். அந்த பறவை வந்து இது எதுக்காக வச்சுருக்கான், ஏன் வச்சுருக்கான், இந்த சாப்பாடை எந்த காரணத்துக்காக நமக்கு வச்சுருக்கான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக டக்குன்னு வந்த உடனே சாப்பாடு எடுத்துறாரு. அப்படி கொஞ்சம் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு பின்னால் தான் ஒரு வாய் எடுத்ததுக்கு பின்னால் அந்த மற்ற காக்காயின், இதில் வந்து நிறைய விட தந்திரமானது காக்கை. மற்ற காக்காயை கூப்பிட்டு விட்டு, ஏன் இது வந்து காக்காயெல்லாம் ஒன்றா சேர்ந்தா சேரல, அந்த காக்கா சாப்பிட்டதுக்கு எதுவுமே ஆகலை தெரிஞ்சதுக்கு பின்னால் அப்போ இந்த காக்கா சாப்பிடு. அப்போ இந்த நுண்ணறிவுள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காக்கைக்கு சாதம் வைக்கக்கூடிய முறையுமே, சாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதமும், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சந்திரன் தானே. அப்போ அது தயிர், அப்போ அதோடு சேர்த்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியதை லேசாக தூவி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உன்னால் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் அந்த காகத்துக்காக வை, ஒரு கைப்பிடி சாப்பாடு வச்சு அதில் தயிரை ஊற்றி 4 எள்ளை போட்டு நீ வை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சம்பிரதாயத்தின்படி வந்தது தான், இந்த லாஜிக்கில் வந்தது தான். அந்த காகத்திற்கு, அதுவும் அந்த சனிக்கிழமையில் சனி ஓரையில் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்ல அந்த லாஜிக். அப்போ அதே லாஜிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சக மனிதர்களுக்கு, அந்த சக மனிதர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுல 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவங்க யார் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் வரக்கூடிய ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சாப்பாடு 7ரை சனியினுடைய முதல் சுற்றில் வரக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் அழகாக போய்கிட்டே இருக்கலாம். அப்போ சக மனிதனுக்கும் சக உயிர்களுக்கும் உயிர்நேயம் காப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய, மனிதநேயம் காப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடு பாட்டாளிக்கு, உழைப்பாளிக்கு
நல்ல சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சாப்பாடு 4 நேரம் ஒரு வாரத்தில் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அதிகமாக பசிக்கும், அதே பசியை மற்றவங்களுக்கு நீங்கள் போக்குனீங்கன்னாலே இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சனியோடு பக்கத்தில் வரப்போகும்போது எதுக்கு போய் நம்ம சனி பகவானை போய் வணங்கணுன்றது வந்து புரியலை. அப்போ அந்த நேரத்தில் வந்து சனி வழிபாடை தவிர சனி வழிபாடை காட்டிலும் மிக சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வர நேரத்தில் 12ஆம் இடத்துல விரய சனியாக வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடியது 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய அந்த கசால்டி வார்டு அப்படின்னு சொல்லுவோம், எமர்ஜென்சி வார்டு அப்படின்னு சொல்லுவோம், ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது 3மே வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடியது தான். இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பவுண்டரோ அல்லது வந்து அந்த ஸ்வீப்பரோ அல்லது இன்னும் பிற தொழிலாளர்கள் வந்து தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேர சாப்பாடு, 10 காக்கைகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு சனிக்கிழமை சாப்பாடு, இது எல்லாமே இந்த நேரத்தில் மிக தெளிவாகவும் கவனமாகவும் செய்யக்கூடிய பரிகார வழிபாடு. அப்போ நீங்கள் வந்து இந்த சனி 12ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி மக்களுக்கு அதே மாதிரி வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதம். இந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பாதம் தான். இந்த பாதம் முடமாகி இருக்கிறவங்களுக்கு, அந்த பாதம் இல்லாதவங்களுக்கு, ஒரு கால் இல்லாதவங்களுக்கு, ஒரு கை இல்லாதவங்களுக்கு அல்லது போலியோ குழந்தைகளுக்கு, இந்த ஏதாவது சுகரில் வந்து கால் எடுத்தவங்க, இந்த மாதிரி நிறைய நோயாளிகள் இருப்பாங்க. இப்போ அந்த ஒற்றை கால் இழந்தவர்களுக்கு அந்த செயற்கை கால் வாங்கி கொடுப்பதுங்கிறது மிகப்பெரிய பரிகாரம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போய் சனி வழிபாடு போய் திருநள்ளாறு போயிட்டு அங்கே ஒரு 10,000 5000 செலவு பண்ணிவிட்டு அந்த பூஜை புனஸ்காரங்களாம் அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு விபூதியை வாங்கி பூசிட்டு வர்றதை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களை எந்த விதத்திலையும் உங்களை வந்து துன்புறுத்த மாட்டார். இது ஒரு விஷயம். அப்போது சார் இது 19 வயசு 17 வயசு பையன்லாம் செய்யக்கூடிய காரியம் அப்படின்னா அவங்கள பெற்றவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ அவங்க நீங்கள் தான் செய்யணும். ஒரு கால் முடமானவர்களுக்கு ஒரு செயற்கை கால் வாங்கி கொடுக்குறதும், அதே மாதிரி கை இல்லாதவங்களுக்கு அது உறுதுணையாக எந்த ஒரு கருவி பயன்படுமோ அது வாங்கி கொடுக்குறதும், அல்லது 2 காலுமே இல்லை அப்படின்னா அந்த 3 சக்கர சைக்கிள் வாகனம் வாங்கி கொடுக்குறது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு, தெருவோரம் உள்ள மக்களுக்கு, பார்க்கறதுக்கு அறுவருக்கு தக்க ஒரு தொழுநோயாளிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ உதவி, அவங்களுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு செருப்பு. ஏன்னா முறையெல்லாம் வந்து தொழுநோயாளிகள்லாம் பார்த்தோம்னா அந்த வார் போட்ட செருப்புலாம் வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் நம்பர் சைஸ் தான் வந்து செருப்பில் வந்து அதிகமாக தயாரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய எண். அந்த 8ஆம் நம்பர் தான் செருப்பு அதிகமாக தயாராகும். அப்போது நார்மல் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் நம்பர். அப்போ செருப்பு வாங்கி கொடுக்குறது 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, இந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஜோக்காக சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சொத்தை விற்று அதில் வேற ஒரு சொத்தை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புலலாம் வந்து பல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. லாஸ் அப்படின்றது இருக்கணும், நஷ்டம் அப்படின்றது இருக்கணும், விரயம் அப்படின்றது இருக்கணும். ஒரு சொத்தை விற்று 2 லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய சொத்தை 2.5 லட்சத்துக்கு விற்றுறாங்களாம். அப்போ அதில் வந்து ஒரு சொத்து போயிருந்தான். அந்த 2.5 லட்சத்துக்கு 25,000 கையில் வச்சுட்டு அந்த 75,000 கையில் வச்சுட்டு 1.5 லட்சத்துக்கு ஒரு சொத்து வாங்கணும். இது வந்து விரயம் அல்ல, இது விரய சனி அல்ல. அது எப்போ வந்தாலும் கர்மாவை கூட்டக்கூடிய ஒரு வழி. நமக்கு வந்து இயற்கையாக விரயமாகக்கூடியது மற்ற உயிர்களுக்கும் மற்ற மனிதர்கள் சக மனிதர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இந்த விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை 12ஆம் இடத்திற்கு வரும் பொழுது செருப்பு வாங்கி கொடுக்கறது, கொடை வாங்கி கொடுக்கறது, கம்பளி போர்வை வாங்கி கொடுக்குறது. சனினாலே ஐஸு, ஜில்லு, குளிர். அப்போ இந்த குளிரை தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய போர்வையை வாங்கி கொடுக்கறது, கம்பளி வாங்கி கொடுக்கறது. கொடைன்றது வந்து வயசானவங்களுக்கு வந்து வெயிலிருந்து காத்துக்கிறதுக்காக வேண்டி மழையிலிருந்து காத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த கொடை செய்யக்கூடிய காரணம் அப்படின்றதுனால கொடை வாங்கி கொடுக்குறது, செருப்பு வாங்கி கொடுக்குறது. இந்த மூணுமே வந்து சனியினுடைய காரணம், சனியினுடைய காரணிகள். அப்போ சனி வந்து இந்த உருவெல்லாம் இருக்காது. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதம் தான். பாதம் தான் சனிக்கான இடம். அப்போ அந்த சனிக்கான இடத்திற்கு காலணி மாட்டுவதும், மேலே கொடை வாங்கி கொடுக்கறதும், போத்திக்கிறதுக்கு கம்பளி வாங்கி கொடுக்கறதும், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி வந்து ஈமச்சடங்கு செய்யக்கூடிய மக்கள், அதே மாதிரி வந்து நமக்கு மயானங்கள் இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி கிரிமிட்டோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்மயானங்கள் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு நீங்கள் வாங்கி தரக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் ஒவ்வொரு உடைகளும் இந்த செருப்பு, கொடை,
கம்பளிகளும் இது எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வரும்போது அதுதான் சார் விரயச்சனி. உண்மையான விரயச்சனி அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய விரயம்ன்றது வந்து இதுதான் முதன்மையான பரிகாரம். இது முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது. 2ஆம் சுற்றில் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய உயர்வை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கடுத்து வந்து சந்திரன் மேலே வரும்பொழுது இங்கே வந்து சாப்பாடு தான் முக்கியம். மற்றவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு 10 பேருக்கு போட முடியுமா போடுங்க. சார் என்னால் முடியவே முடியாது, 2 பேருக்கு தான் போட முடியும், தாராளமாக நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி வந்து ஒரு 20 பேருக்கு உங்களால் போட முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. இந்த நேரத்திலும் அனாதை ஆசிரமம், அதேமாதிரி முதியோர்கள் இல்லம், காப்பகங்கள், அதேமாதிரி வந்து இந்த 16 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறார் இல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் உதவக்கூடிய அமைப்பில் சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனியை தாராளமாக நீங்கள் வென்றெடுக்கலாம். அதற்கடுத்து வந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதசனி. இந்த பாதசனி அப்படின்னு சொல்லக்கூடியது படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய புத்தகம், நோட்டு, புத்தகம், நல்ல ஒரு கருவி அப்படின்னா ஸ்லேடு. இப்போ இந்த காலத்தில் வந்து ஸ்லேடு கிடையாது, அது யூகேஜி அதாவது கேஜி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லேடு இருக்குது. அப்போ வந்து கிளாஸ் ரூம்ஸ்க்கு வந்து இன்னுமே அரசு பள்ளிகளில் வந்து பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து சனியினுடைய முழு காரணம். அப்போ அந்த வகையில் கல்விக்கு உதவக்கூடியது. அதே மாதிரி வந்து பொருளாதார தடையில் இருக்கக்கூடிய நம்மை போல் நம்மளுடைய சக நண்பர்களுக்கு உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 2ஆவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லிபரலாகவே இருக்கும் பொருளாதாரம் அப்படின்றது. அப்போ முதல் சுற்றில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய பணத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அருமையான பலனை தரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் 6 மாதத்துக்குள்ள போங்க. அங்கே கோயிலுக்கு போய் செய்யக்கூடிய செலவுகளை வந்து உயிர் ஜீவன்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உணவு தானம் அப்படின்றது 7வது சுற்றில் முதல் சுற்றுலையும் 3ஆவது சுற்றுலையும் வரக்கூடிய ஆபத்தை கடுமையாக உங்களுக்கு வெளியே தள்ளி விட்டுரும். அப்போ இது வரக்கூடிய அந்த வைப்பை சனியினுடைய வைப்பை அழகாக வெளியே தள்ளுறது. இன்னொன்று முழுமையாக 7வது சுற்று வரும்பொழுது சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்கும்போது படிப்பில் கோட்டை விட்டுருவாங்க, வாழ்க்கையிலையும் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ 17 வயசு 18 வயசு 19 வயசு 20 வயசுலாம் டீனேஜ் முடிச்சு காலேஜ் போகக்கூடிய காலம். அதேமாதிரி வந்து அந்த விடலை பருவம், சின்ன வயசு பருவம், அதாவது வந்து சூதுவாத அறியாத பருவம். இந்த நேரத்தில் வரக்கூடிய சனி அப்படின்றது வந்து அவர்களுடைய மனநிலையை மாற்றி உடல் கூறுகளால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களில் வந்து உடல் ரீதியாக சில சிரமங்களை அனுபவித்து அவப்பெயர்களை பெறக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த 2வது இடத்துல வரக்கூடிய சனி. அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம படிக்கக்கூடிய பசங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருமையான பரிகாரமாக இருக்கும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று. அப்போ இந்த நேரத்தில் வந்து சனி சந்திரனோடு சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் 2வது சுற்று இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு தான் முதலீடு. கோயிலுக்கே போக வேண்டாம், நாத்திகன் அல்ல நான். ஆனாலும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரிய கலையில் நமக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சொல்லக்கூடிய தத்துவார்த்தம் அப்படின்றது நல்லா பாடுபடுறான் அப்படின்றான், கடினமான உழைப்பை போடு அப்படின்றான், நேர்மையாக பாடுபடுன்றான். அதை வந்து அதில் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த பிடிவாதத்தோடு பிடித்தத்தோடு உன்னுடைய மனசு ஒவ்வொரு கடினமாக பாடுபடு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அவர் சொல்லலை. நீ தெளிவாக பாடுபடு. வேர்வை அப்படின்றது வந்து சனிக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய அமைப்பு. அந்த வேர்வை சொட்ட அந்த விவசாயி மண்ணில் உழுகும் பொழுது மம்பட்டியில் வெட்டும் பொழுது அவனுடைய வேர்வையோடு மண் வாசனை கலந்து அந்த வேர்வையோடு சேர்ந்த மண் வாசனை அப்படின்றதான் சனிக்கு பிடிச்சது. அப்போ அவன் அந்த விவசாயி தான் நமக்கு வந்து அந்த அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை உற்பத்தி பண்ணி கொடுக்குறான். எந்த ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து விவசாயி தானே. அப்போ அந்த கடினமான உழைப்புக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவன் சனி அப்படின்றதுனால அந்த 7வது சுற்று 2வது சுற்றா வரக்கூடியது 30 வயசுக்கு மேலே above 25-30 இந்த வயசில் வரக்கூடிய 2ஆம் சுற்று சனி, பொங்கு சனி அப்படின்றத வந்து நீங்கள் அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா 7வது சுற்றில் நீங்கள் இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, போக்குவரத்தெல்லாம் செய்கிறது எல்லாமே இன்னும் வந்து உங்களுடைய லாபகரத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் கூட்டாளிகளை சேர்ப்பதற்கும் தெளிவான முறையில் உங்களுக்கு பயன்படும். இந்த நேரத்தில் நீங்கள் கடுமையான உழைப்பை போடணும். அந்த டெடிக்கேட்டடாக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து ஆர்வத்தோடவும் தன்னிலையில் மறந்து உழைப்பே
ஒரு காரகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7.5 சுற்றில் வரக்கூடிய 12, 1, 2 இந்த இடத்துல வரக்கூடிய சனி கோவிலுக்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த உழைப்பை மட்டுமே கர்மத்தை மட்டுமே கண்ணாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்றது வந்து இந்த சனி உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இதற்கடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது இப்போ எப்பவுமே 8ஆம் நட்சத்திரத்துக்கு வரக்கூடியது. அந்த 8ஆம் நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சனி அப்படின்றது பொதுவாகவே 8ஆம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய சனியாகட்டும் சந்திரனாகட்டும், அதே மாதிரி 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியாகட்டும் சந்திரனாகட்டும் அந்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும்பொழுது மறைஞ்சிருவாங்க. அப்போ சந்திரன் மறையும் போது சந்திராஷ்டமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்திரன் மறையும் போது அன்றைக்கு வந்து அந்த ஒரு நாள் அல்லது 1.25 நாள் வந்து நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து 2.5 வருஷம் இருக்கக்கூடிய சனி. அப்போ அந்த 2.5 வருஷம் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது வந்து தொழில் பிரச்சனை அதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ பார்த்துருவோம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அந்த 8ஆம் நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய அமைப்பில் வரும். அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு மனதிற்கு இதமான பாடல்களை கேட்டுக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிவிடையை சனிக்கு முழுமையாக செய்யக்கூடிய வழிபாடு. ஏன்னா சந்திரன் தான் தாய். இங்கே சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருப்பார். இவருக்கு தசம கேந்திரத்தில் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு கிரகம், தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு கிரகம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து மன ரீதியாக முழங்கால் பிரச்சனை, அதே மாதிரி வந்து காய்கால் வலிப்பு இதெல்லாம் வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு நமக்கு வாய்த்த முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயை பேணி காப்பது அப்படின்றது. ஏன்னா சனிக்கே வந்து நான் எப்போ சொல்லியிருக்கேன், சனிக்கு சந்திரன் 6, சந்திரனுக்கு சனி 8 அப்படின்றதுனால 6, 8 சம்மந்தப்பட்டது சனியின் சந்திரனுடைய இணைமுறை வரும். அப்போ சனிக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கிறதும் சந்திரனுக்கு சனி கேந்திரத்தில் இருக்கிறதும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இது தசம அது சதுர்த்த கேந்திரங்கள் இருக்கிறதுனால தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முழு பணிவிடையும் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி அப்படின்றது உங்களுக்கு அதிகமான பாதிப்பை தராது. மோஸ்ட்லி வந்து 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து பெருசாக பாதிக்கிறது கிடையாது. அது முதல் சுத்தாக இருந்தாலும் சரி, 2ஆவது சுத்தாக இருந்தாலும் சரி, 3ஆவது சுத்தாக இருந்தாலும் சரி. இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தாய்க்கு பணிவிடை செய்வது நன்மையை தரும். அடுத்து கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நேர் 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சனி. இந்த நேரத்தில் நம்ம வந்து எங்கே போகணும் அப்படின்னா கோவிலுக்கு போகணும். கண்டச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் கோவிலுக்கு செல்வது நன்மையை தரும். ஏன்னா இவருடைய பார்வை நம்ம மேலே படுது. அப்போ இந்த பார்வையை வந்து இப்போ லாஜிக்காகவே நம்ம சொல்லலாம், நமக்கு வரக்கூடிய ஒளியை திருப்பி அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஒரு டிவைடர் வச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுறலாம். இதுதான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த 7ஆம் இடத்தில் வரும்பொழுது கண்டச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்கள் யூஸ்வலாக வந்து வாரம் நீங்கள் சனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறது நன்மையை தரும். அப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அல்லது உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சனி உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கார், அவருடைய பார்வை உங்கள் மேலே விழுது. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனைவி அல்லது கணவன், கூட்டாளி, வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், அதே மாதிரி வந்து சமுதாயம். சார் நம்மளை விட்டு நம்முடைய தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 5ஆம் இடம் விட்டு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இவங்களை தவிர மற்ற எல்லாமே 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும் பொழுது அந்த 7ஆம் இடம் நீங்கள் போகக்கூடிய வேகத்திற்கு 7ஆம் இடம் உங்களுக்கு ஒத்து வராது, ஒத்துழைக்காது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10 ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க, 2 கூட நடக்காது. இதுதான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அப்போ அந்த நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமிங் வந்து 7-10 ப்ரோக்ராமில் வந்து வெறுமனே 2 ப்ரோக்ராம், அப்போ டென்ஷன் ஆகிடுவீங்க. அப்போ அந்த டென்ஷன் ஆனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் மெடிடேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ 7ஆம் இடம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காது. அப்போது நம்ம இந்த நேரங்களில் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு முடிக்கணும், இதை வந்து நம்ம வீட்டுக்காரர்கிட்டயோ அல்லது வீட்டுக்காரம்மாகிட்டே நம்ம சொல்லி இந்த வேலையை நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டுக்காரம்மாவோ வீட்டுக்காரோ உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ வம்பு வழக்கு வில்லங்க அங்கே தான் வரும். ஏன்னா உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்கள் மேலே இருக்கக்கூடிய சனியை போல் அங்கே அவங்க மேலே வந்து சனி. அப்போ அந்த பார்வை வந்து உங்களுக்கு விழுகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பார்வையும் அங்கே விழுகும். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டச்சனியில் நீங்கள் கண்டிப்பாக ஆலய வழிபாடு அப்படின்றது நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த நேரத்தில் ஆலய வழிபாடோடு பல பேர்த்துக்கு சந்தேகங்களும் வருது. சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம், திரும்பி பார்க்காம வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவன், வாரி வழங்க கடமைப்பட்டவன், கர்மகாரி, அதாவது வந்து ஜீவனஸ்தானாதிபதி. ஜீவனஸ்தானன் அப்படின்னு சொல்ல ஒரு ஜாதகருக்கு
சனி கெட்டு போயிருந்தால், பிறக்கும் பொழுது 8ஆம் இடத்துல சனி இருந்தது அப்படின்னா தொழிலுக்கு ஏகப்பட்ட கஷ்டப்படணும். ஆயுள் பலம் உண்டு, ஆயுள் தீர்க்கம் உண்டு, ஆயுளை பற்றி கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அட்டமஸ்தானத்தில் வந்து அந்த பாவகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகோ அதாவது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரகத்துக்குடைய கிரகம் காரகத்தில் இருக்கிறதுனால காரகோ பாவனாஸ்தி பாவேசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. 6, 8, 12 அவர் வந்து காரக கிரகம். அதனால் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் தீர்க்கம் உண்டு கண்டிப்பாக. ஆனால் தொழிலுக்காக வந்து ஏன்னா லக்கணத்திலிருந்து சனி 8ஆம் இடத்துல மறைஞ்சிடறாரு. 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த ஜாதகர் வந்து வெளிநாடுகளில், வெளியூர்களில், வெளி தேசங்களில் தன்னுடைய ஊரை விட்டு ஒரு 10 கிலோமீட்டராவது வெளியே போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு இவர் வருவார். அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் நம்ம சனி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுக்கணும். அப்போ நம்மளை விட்டு சனி விலகி போகும்போது இதுவே லக்கணத்துக்கும் பொருந்தி வரும். சந்திரனிலிருந்து 8ஆம் இடத்துல சனி நிற்கும் காலம், சந்திரனிலிருந்து 7ஆம் இடத்தில் சனி நிற்கும் காலம், 8ஆம் இடத்தில் நிற்கும் காலம், இந்த காலங்களில் எல்லாம் நேர் எதிர சந்திரனுக்கு நேர் எதிர்க்க இருக்கக்கூடிய காலம் கண்டச்சனியாகவும், சந்திரனிலிருந்து 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலம் அஷ்டம சனி அப்படின்ற காலத்திலையும் சனி வழிபாடு மிக அருமையான பலனை தரும். அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு திரும்பி பார்க்காமலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லாவே நீங்கள் திரும்பி பார்க்கலாம். 1 மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். அதுலேயும் ஒத்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருந்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். 7ஆவது இடத்துல வரக்கூடிய சனி முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, 2ஆம் சுற்றாக இருந்தாலும் சரி, 3ஆவது சுற்றாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா சுற்றுலையும் வரக்கூடியது முதல் 2, 3, 4 எல்லா சுற்றுலையும் வரக்கூடியதற்கு மிக அருமையான ஒரு தலம் இருக்குது. முடிஞ்சால் அங்கே போயிட்டு வாங்க. மோஸ்ட்லி நம்ம கிளையண்ட்டெல்லாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் கிளையண்ட்டும் எல்லாமே வந்து எல்லா தேசங்களையும், எல்லா உலக நாடுகள் எல்லா பக்கமே இருக்கீங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல திருவாதவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒத்த சனீஸ்வரர் இருக்கார். அந்த இடத்துல 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜன்ன உறுப்பு, 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நேர் அடி வைத்து பகுதி, அதாவது வந்து இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய நாபி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடங்களில் வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நொண்டிச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் நொண்டிச்சனி தான். இப்போ இந்த நேரங்களில் நீங்கள் போயிட்டு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் பர்மனெண்ட்டாக வந்து லக்னத்தில் இருந்தாலும் அதே மாதிரி தான் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சனி இருந்தால், லக்னத்துக்கு 12ல் சனி இருந்ததுன்னா அல்லது லக்னத்துக்கு 8ல் சனி இருந்தால் திருவாதவூர் அப்படின்ற ஊருக்கு நீங்கள் ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வழிபாடு சூப்பராக இருக்கும். காரணம் தமிழ் என்னும் அரிய மொழியில், அதாவது நமக்கே உரித்தான அந்த பெருமையாக சொல்லக்கூடிய அந்த தமிழ் மொழியில் எழுதிய ஒரு மகா புருஷர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவனடியார் திருவாசகர் பிறந்த மண் அது. அந்த திருவாசகர் பிறந்த மண், திருவாசகத்தை எழுதியவர். அந்த திருவாசகத்துக்கு உருகாதார், எவ்வாசகத்துக்கு உருகார் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் அந்த மண்ணில் தான் பிறந்தார். அந்த மண்ணில் அவர் பிறந்ததுனால மட்டுமே அந்த கோவிலுக்கு போக சொல்ல, இயற்கையாகவே சனி முடம்பட்டு, அதாவது வந்து இந்த யமதர்மன்ட்ட வந்து அடி வாங்கி சனி கால் முடம்பட்டு அந்த முடம் நீக்கிய ஊர் அப்படின்றதுனால, அந்த வாதத்தை நீக்கிய ஊர் அப்படின்னால திருவாத ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் தான் சனிக்கு வந்து அந்த முடம் நீங்கியதாக ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு உள்ள சனிக்கு தனி சன்னதி இருக்குது. அவர் தவக்கோலத்திலிருந்து சிவனை தரிசிக்கிறாரு, உங்களுக்கு அருள் அளிக்கிறார். அப்போ கண்டச்சனியும் அஷ்டம சனியும் 12ஆம் இடத்து சனியும் வரும் காலத்தில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து திருவாதூர் போயிட்டு வாங்க. அந்த கண்டசனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்ல, அதாவது கண்டசனி அஷ்டம சனிங்கிறது 5 வருஷம் இருக்கும். அப்போ அதாவது வந்து வருடத்திற்கு ஒரு முறை அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த திருவாதூர் அப்படின்ற ஊர், அந்த ஊருக்கு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, 7, 8ல் சனி இருக்க பிறந்தவர்கள் 7, 8 கோச்சாரத்தில் சனி வரும் காலம் திருவாதூர் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மிக அருமையான ஒரு வழிபாடாகவும் இருக்கும், வழிபாட்டு தலமாகவும் இருக்கும். உங்களுடைய அனைத்து சிரமங்களையும் போக்கக்கூடிய ஒரு வழிபாடு அந்த திருவாதூர் வழிபாடு. அங்கே போயிட்டு திருவாதூரார நீங்கள் மனசார வேண்டிட்டு, அங்கேயே அம்பிகையும் இருக்காங்க, அவங்களையும் வேண்டிட்டு, வெளியே பசுமாடு இருக்கும், அந்த பசுமாடுக்கு அகத்திக்கீரை நீங்கள் வாங்கி போட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி வந்து அந்த சனி குளித்து அவர் அந்த பாவத்தை போக்கியது, அந்த முடத்தை போக்கிய குளம், அவர் சனீஸ்வர பகவானாலே
உருவாக்கப்பட்ட குளமும் அந்த இடத்துல இருக்குது. அந்த குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு கூட நீங்கள் போயிட்டு உங்களுடைய வழிபாடை நீங்கள் செய்யலாம். அந்த குளத்தில் வந்து குளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. நீங்கள் போய் குளிச்சுட்டு நீங்கள் போயிட்டு இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா 7-8 இருக்கக்கூடிய எந்த சுற்றாக இருக்கக்கூடிய 7-8 வரக்கூடிய சனி உங்களுக்கு நன்மையை தருவார். ஆச்சுங்களா? அதே மாதிரி அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியும் அதே மாதிரி தான். இந்த சேம் நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ தான் அந்த லக்கணத்துக்கு வரும். அப்போ அந்த லக்கணத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது சனியினுடைய எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த கர்மாவை சுமந்தவர் அப்படின்றது செவ்வாய். அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நல்ல கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை உடனே முடிக்கணும்னு நினைப்பாங்க. சனி வந்து ஸ்லோவான கிரகம், மெதுவான கிரகம், மெதுவாக நகரக்கூடியது, மொண்டி மூலம் அப்படிலாம் கிடையாது. லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவங்க தான் அதிவேகமாக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயுடைய கர்ம பதிவை வாங்கியது. அப்போ அந்த செவ்வாயுடைய கர்ம பதிவை வாங்கிய சனி அப்படின்ற ஒரு லக்கணத்தில் இருக்கும் பொழுது அதாவது வந்து 4 நாளைக்கு கூட தூங்க மாட்டாங்க. அது என்ன வேலையோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சனியினுடைய பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2.5 வருஷத்துக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி 2வது இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்த திருமண தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும், திருமண தடையை தரக்கூடியதாக இருக்கும், திருமணத்தை தாமதமாக்கி தரக்கூடிய சனியாக இருப்பார். இருந்தாலும் வரக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லத்தரசி உங்களுக்கு இணையான இல்லத்தரசியாக இருப்பாங்க. உங்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய இல்லத்தரசியாக இருப்பாங்க. சனி 2ல் இருந்தால். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அந்த பாவகத்தை அவர் பார்க்கறது வந்து ஒருவேளை மாங்கல்ய தோஷம் உண்டோ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த சனியினுடைய பார்வையை பொறுத்தும் 8ஆம் இடத்து அதிபதியை பொறுத்தும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் குருவினுடைய பார்வையை பொறுத்தும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெருசாக ஒரு தீமையை செய்ய மாட்டார். அதனால் வந்து தாராளமாக 8ஆம் இடத்தில் அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய ஜாதகர்களும் வருடம் அல்லது 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய சனி பகவான் ஆலயம் அப்படின்றது குச்சனூருக்கு போகலாம் அல்லது திருநள்ளாறு போகலாம். சார் நான் எங்கேயுமே போக முடியாது, நாங்கள் எல்லாம் அப்ராடில் இருக்கோம். 2 வேளை சாப்பாடு யாரோ ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டே இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரோ ஒரு 4 பேருக்கு நோட் புக் வாங்கி கொடுங்க, எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். அல்லது நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சு அல்லது உங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சு யாரோ 2 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். இதுவே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். 12ஆம் இடத்துக்கு வருது. யூஸ்வலாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன செய்யணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து லக்கணத்துக்கு 12 சனி இருக்க பிறந்தவர்கள் இதை வாழ்நாள் முழுவதுமே செய்யக்கூடிய பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு கம்பவுண்ட் இருக்கும் அல்லது ஒரு ஸ்வீப்பர் இருக்கும், இல்லை ஒரு கிரிமிட்டோரியத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த உழைப்பாளிகளுக்கு வந்து உங்களால் எப்போ முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் உதவிக்கிட்டே வந்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வெற்றிகரமான சனியாகவே இருப்பார். அந்த 7-8 இருக்கக்கூடிய சனிக்கு நீங்கள் எப்பாவது வந்து இந்த திருவாதூர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக இருப்பார். அப்போது லக்கணத்துலேயும் 12லையும் ராசிலையும் வரக்கூடியது லக்கணத்தில் 12ல் 2ல் வரக்கூடிய சனின்றது உங்களை நெருங்கிய சனி. அப்போ நீங்கள் வந்து உதவியாக பரிகாரம் செய்வது அப்படின்றத நன்மை. உங்களை விட்டு மறையிற 6-8-12 சனி மறைஞ்சிருக்காரு சார். அப்போ அந்த 6-8-12 மறைஞ்சவங்களுக்கு தான் சனியினுடைய வழிபாடு முக்கியமாக தேவை. அப்போ ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் நமக்கு இல்லை. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடறார், 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடறார், 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடறார் அப்படின்னா குருவுக்கு தேவையான உபாசனைகள் என்னவோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிட்டான், 6-8-12 மறைஞ்சிட்டான், மேசராசியில் நீச்சமானவர்கள் சனி வழிபாடு தாராளமாக செய்யலாம். அதே நீச்சத்துக்கு இடம் கொடுத்த வந்து நல்ல பலமாக செவ்வாய் வந்து பலமாக இருக்கார் அப்படின்னா, அல்லது பரமநீச்சப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய 4ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்தில் பரணி 3ஆம் பாதத்தில் வந்து சனியினுடைய பரம உச்சப்பாகை. அப்போ அந்த உச்சப்பாகையில் இருக்கக்கூடிய சனி அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக சனி வழிபாடு அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிரந்தரமான தீர்வு. அப்போ சனியினுடைய வலிமை இல்லை அந்த ஜாதகத்தில். அப்போ அந்த சனியினுடைய வலிமை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு தொழிலுக்கு 100 தொழில் செய்யணும், எந்த தொழிலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. ஆனால் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து உச்சத்தை தொட்டு வரக்கூடியவர்களாக இந்த மேசராசியில் பரணி 3ஆம் பாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஆனால் அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து தொழில் சொல்கிறதுக்கு அதாவது வேலையை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவருடைய உருவத் தோற்றம் இருக்கும். அப்போது அந்த தொழிலுக்காக இயங்கக்கூடியது. அப்போ அந்த கிரகத்தினுடைய வலிமை ஒரு ஜாதகத்தில் குறைஞ்சிருந்தது அப்படின்னா
சனி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். அப்போ அந்த கிரகத்தினுடைய வலிமை உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அதிகமாக இருக்குது, லக்கணத்தோடு சேர்ந்துருக்கு, லக்கணத்தோடு நெருங்கி இருக்குது, ராசியோடு நெருங்கி இருக்குது, ராசியோடு நெருங்கி வருது, அல்லது பிறக்கும்போதே உங்களுடைய ராசியில் வந்து இந்த ஜென்மச்சனி அல்லது சனி சந்திரனுக்கு 12 சனி சந்திரனுக்கு 2 இருந்தது, அந்த ஜென்மச்சனிலேயே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் வழிபாடுகள் உங்களுக்கு பலன் தராது. நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் தான் உங்களுக்கு அதிகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இந்த வீடியோக்களில் உங்களுடைய வழிபாடுகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம். இந்த பரிகார வழிமுறைகளும் வழிபாடு முறைகளும் எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த சந்திரனுக்கு நெருங்கி வரக்கூடிய சனிக்கு நீங்கள் வழிபாடு தேவையில்லை. எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசிகள் வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு ராசி, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வரக்கூடிய ராசிகள் எல்லாம் பரிகார ராசிகள். நீங்கள் உடனே கோயிலுக்கு போங்க, அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சொன்னாலும் டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு 5000 பேர் 7000 பேர் 10000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் போயிட்டு முண்டி அடிச்சுட்டு சரி எல்லா பக்கமும் எல்லா தெய்வங்களும் இருக்குது, அண்டத்திலும் பிண்டத்திலும் அணுவிலும் அணுவிலும் எல்லா தெய்வங்களும் இருக்குது, எல்லா கதிர்வீச்சுகளும் வருது. அப்போ அந்த குறிப்பிட்ட கதிர்வீச்சு வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகுது அப்படின்றதால அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் உங்களால் போய் வாங்கிக்க முடியும், மற்ற நேரங்களில் வாங்கிக்க முடியாது. அப்போது மனதும் உடலும் ஒரு சேர கிரகத்தை நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த பரிகாரம் அப்படின்றது வந்து ஜெயிச்சு வருமையுடைய. நீங்கள் போயிட்டு திருநள்ளாரிலேயே படுத்து கிடந்தீங்கனாலும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து நல்லது செய்ய மாட்டார், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லது செய்ய மாட்டார். இங்கே இருக்கிற நேரத்தில் வந்து திருநள்ளாரோ குச்சனூரோ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வரும்போதே அடிபட்டு தான் வருவீங்க. இதுதான் உண்மை, இதுதான் லாஜிக். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது பணப்பொருளாக ஆகக்கூடாது. உண்மை என்னவோ அதை ஒவ்வொரு ஜாதகருக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுடைய நிலை தெளிவான நிலைக்கு போயிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் சுபிச்சமாகும் சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.